கடந்த சில நாட்களாக உலகம் முழுக்க அதிகமாக பேசப்பட்ட ஒரு டாபிக் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது தான். இதில் 3 முக்கியமான விஷயங்கள் அதிகமாக பேசப்பட்டது. ஒன்று, நான் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவில் 2 பாலினங்கள் மட்டும்தான் இருக்கும், ஆண் பெண் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னது. 2, உரிய ஆவணங்கள் எதுவுமே இல்லாமல் அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள உடனடியாக அமெரிக்காவை விட்டு வெளியேற்றுறது. 3, டிக்டாக்கை பேன் பண்ணது, திரும்ப அந்த பேனை வாபஸ் வாங்கினது. இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகத்தில் பல நாடுகள் தன் பாலின திருமணங்களை ஆதரித்து சட்டம் ஏற்றிட்டு வர அதே சூழ்நிலையில் ட்ரம்ப் இந்த உலகமே திரும்பி பார்க்குற வகையில் அமெரிக்காவில் நான் பதவி ஏற்றதுக்கப்புறம் 2 பாலினம் தான் இருக்கும், ஒன்று ஆண் இன்னொன்று பெண் அப்படின்னு சொன்னது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அடுத்ததாக உரிய ஆவணங்கள் எதுவுமே இல்லாமல் அமெரிக்காவில் வாழக்கூடிய வெளிநாட்டவர்களை உடனடியாக வெளியேற்றுறது. இதில் ட்ரம்ப் அதிதீவிரம் காட்டிட்டு வர்றதா தகவல்கள் சொல்லுது. அதன்படி அமெரிக்காவில் இதுவரை 7,25,000 இந்தியர்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருக்கிறதாகவும் அதில் 18,000 இந்தியர்கள் ஏற்கனவே வெளியேற்றப்படக்கூடிய பட்டியலில் இணைக்கப்பட்டுட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிறப்பின் அடிப்படையிலான அமெரிக்க குடியுரிமை அப்படின்னு அங்கே ஒன்று வழங்கப்படும். அந்த ஒரு குடியுரிமையும் February 20 முடிவுக்கு வருது. இதை ட்ரம்ப்பே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. இந்த ஒரு குடியுரிமையை வாங்குறதுக்கு February 20 வரைக்கும் மட்டும்தான் டைம் இருக்குங்கிறதுனால இந்திய கர்ப்பிணி பெண்கள்லாம் February 20க்கு முன்னாடியே அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்காக மருத்துவமனையை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க படிக்கிறதுக்காகவோ வேலை செய்கிறதுக்காகவோ எதுக்காக வேணால் போயிருக்கலாம். போன இடத்துல அவங்களுக்கு சூழ்நிலை செட் ஆகி அங்கே வாழணும்னு கூட ஆசைப்படலாம். எதுவுமே தப்பில்லை. இது உங்களோட வாழ்க்கை. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எப்படி வேணாலும் வாழலாம். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ கஷ்டம் வேணாலும் படலாம். நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கிறது உங்களோட ஆசைகளை பொறுத்து. ஆனால் உங்களோட ஆசைக்காக இந்த உலகத்துக்குள்ளே இன்னும் வராத ஒரு உயிர் அதுக்கான நேரம் வர்றதுக்கு முன்னாடியே கட்டாயப்படுத்தி எடுக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் சரி? இன்னைக்குள்ள மருத்துவ டெக்னாலஜியில் இதனால் பெருசாக இந்த ஆபத்தும் வந்துடாது, இது பாதுகாப்பான ஒன்று தான் அப்படின்னு எவ்வளவு தான் சொன்னாலும் கூட அமெரிக்காவில் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவை சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த நாட்டை சேர்ந்த கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ணுற இந்த ஒரு விஷயம் ஈவிரக்கம் இல்லாத ஒரு செயல் தான். அடுத்ததாக டிக்டாக் பேன். டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும் அது சீனாவோட ஒரு ஆப். அதனால் அமெரிக்காவில் உள்ள ரகசியங்கள் வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும் அது நமக்கு எப்போவுமே அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னும் டிக்டாக்கை பேன் பண்ணாங்க. இந்தியாவிலையும் டிக்டாக்கை இதே காரணத்துக்காக தான் பேன் பண்ணாங்க. ஆனால் அப்போ நம்ம இந்திய மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு அதற்கு அல்டர்னேட்டிவாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அமெரிக்காவில் உள்ள மக்கள் அதை ஏற்றுக்கலை. அதுக்கு மாறாக ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு டிக்டாக் வேணும்னு அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அதை அரசாங்கம் மறுக்கவே ஒரு சீன ஆப்பில் இருந்து இன்னொரு சீன ஆப்புக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட டிக்டாக் மாதிரி தான். ஆனால் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே புதுசாக அந்த ஆப்புக்குள்ளே போனதுனால முதல் கட்டமாக அமெரிக்கா சார்ந்த வீடியோக்களை தாண்டி சீன மக்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் தான் அவங்க கண்ணில் அதிகமாக பட்டிருக்கு. முதல் முறையாக அமெரிக்கர்கள் சீனாவில் என்ன நடக்குது, சீனர்கள் எப்படி வாழ்கிறாங்க, அங்கே உள்ள கவர்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத அந்த ஆப்பில் உள்ள இன்ஃப்ளூயன்சர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லிட்ரலாக சீனர்களோட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சீனாவில் விலைவாசிங்கிறது கம்மியாக இருக்குது, மக்கள் அங்கே சந்தோஷமாக வாழ்கிறாங்க, அங்கே வீடு இல்லாத மனுஷங்களே இல்லை, ஆனால் நம்ம ஊரில் ஹோம்லெஸ் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சீனா அமெரிக்காவை விட எவ்வளோ பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத கம்பேரிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து பயந்து யார் டிக்டாக்கை பேன் பண்ணாங்களோ அதே ட்ரம்ப் டிக்டாக் பேனை இப்போ வாபஸ் வாங்கியிருக்கிறாரு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.